கண்ணால மைக்ரேன்றது நாங்கள் அவ்வளோ தூரம் அது பெருசாக ட்ரெண்டிங்காக எதிர்பார்க்கல. அது ஒரு ப்ராஜெக்டாக பண்ணது மேக்கிங் தான் இருக்கும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது கண்ணால மைக்கரியே செம்ம கட்டையா முன்னால சாஞ்சு போட்டேன். நான் வந்து சாய் அப்படிங்கிற சின்ன பையன் இப்போ தான் வந்த பையன் சொல்ல மாட்டேன். அவர் எடுத்த உடனே வந்தாலும் இன்ஸ்டாகிராமில் எடுக்கிறாங்க, போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் தான் உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ் இல்லைன்னா எந்த பாட்டுமே பெருசாக ஆகாது. 2010 அதெல்லாம் கிடையாது. ஒரு வேலை இருந்துச்சுன்னா நான் இன்றைக்கி 100 படம் பண்ணியிருக்கேன். நானும் ஹாரிஸ் சார், வித்யாசாகர் சார் 3 பேருமே சங்கர் கணேஷ் கிட்ட தான் வந்தோம். எங்களோட குரு பற்றை எது சொல்லலாம். நீங்கள் ஹாரிஸ் சார் இன்டர்வியூ நிறைய பேசியிருப்பார். முதல்ல நான் வாட்சது சங்கர் கணேஷ் அவர் இதுதான். அவங்க அப்பா கிட்டாரிஸ்ட்டாக அங்கே இருந்தார். அதனால் வந்து அங்கேருந்து நாங்கள் இங்கே ட்ராவல் ஆகி வந்திருக்கோன்றவங்க எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு. அதனால் நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். பெஸ்ட் ஆக்டர் நீங்கள் யார் சொல்லுவீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில்? கமல்ஹாசன். சரி, எவ்வளோ சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், விட்டுருங்க. ஆனால் பெஸ்ட் ஆக்டரை பற்றி நம்ம பேசவே மாட்டோம் இந்தியா ஃபுல்லாக. நம்ம சூப்பர் ஸ்டார் தான் பேசுவோம். ஏன் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசுகிறீங்க சொல்லுங்கள்? கலெக்ஷன் வைஸாக அவர் தான். எஸ், மணி வைஸ் யார் நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு ஹீரோ. பரத்வாஜ், அதுக்கப்புறம் மணி சர்மா, வித்யாசாகர், இவங்களாம் ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்டக் ஆகி நின்ட்டாங்க சார். நீங்கள் வாயில நிறைய ஆன்சர் வாங்குறீங்க, அது கொஞ்சம் கஷ்டம். போலீஸ் டீம்லேருந்து கூட நிறைய பேர் நடிக்கவும் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்து சிங்கம் படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், மீச கரை வச்சிருப்பாங்க. அவர் ரியல் போலீஸ், எக்மோர் ஏசி அவர். இப்போ அவருக்கு கொண்டு தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஏன்னா அவர் தான் சூர்யா சாருக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தது. அவர் தான் ரியலாகவே சிங்கம் படம் ட்ரைனிங் ஃபுல்லாக அவர் தான் கொடுத்தாரு. திறமையை கொட்டுற இடம் எல்லா இசையமைப்பாளருக்கும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி யுவன் அவர்களாக இருக்கட்டும், நிறைய ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு. ரகுமான் சார் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஆல்பம் சாங் பண்ண உங்களை நீங்கள் மெருகத்தலாம்ல. நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றத நம்ம வெளில கொண்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்களே, நெப்போட்டிசமா, இங்கே படங்கள் வராமல் சொல்லலாம். நீங்கள் பஸ்ஸில் போங்க, ஊரில் பஸ்ஸெலாம் போனீங்கன்னா நிறையா பாட்டு வந்து வித்யாசாகர் சாங்கெல்லாம். அவங்களுக்கு வித்யாசாகர் யாருன்னே தெரியாது, ஆனால் அந்த சாங்கெல்லாம் பஸ்ஸில் ஓடிட்டுருக்கோம். ஆமாம், கில்லி ஓடிட்டுருக்கோம், தூள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். உங்கள் செல்ஃபோனில் ஒரு இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ ஸ்க்ரால் பண்ணுறப்ப கண்ணால மைக்கிலே செம்மக்கட்டையா இந்த சாங் கேட்டிருந்தீங்கன்னா அதோட மியூசிக் டைரக்டர் VR சுவாமிநாதன் ராஜேஷ் அவங்கள்ட்ட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், ரொம்ப நாளாக ஒரு சாங் கேட்டுகிட்டே இருப்பேன் சார், கண்ணால மைக்கிரியே செம்மக்கட்டையான்னு. அந்த சாங்கு வந்து 2 வருஷமாக ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு. அது நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர், எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அந்த சாங் வந்ததுலேருந்து 2 படம் ரிலீஸ் ஆகிக்கு நினைக்கிறேன் சார். கடைசி தொடர் படம் வந்திருக்கு, அந்த லோக்கல் சலுக்குன்னு. ஏன் படங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது சார்? படங்கள் கம்மியால் படம் வந்து ரிலீஸ்க்கு இருக்குது. ஓகே, 4 படம் ரிலீஸில் இருக்குது. ஏன் லேட்டுன்றத விட அந்த பாட்டு முதல்ல வந்து வெளில வந்தது 2010. ஆனால் 2010 எல்லா யங்ஸ்டர்ஸ்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். கண்ணால மைக்ரேன்றது நாங்கள் அவ்வளோ தூரம் அது பெருசாக ட்ரெண்டிங்காக எதிர்பார்க்கல. அது ஒரு ப்ராஜெக்டாக பண்ணது மேக்கிங் தான் இருக்கும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது அந்த சாங் விஷுவல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பட் அது அந்த சாங், அந்த ஒரு சாங் பண்ணதுக்கே அது வெறும் அந்த மேக்கிங்க்கே அது ஒரு மிகப்பெரிய 6 months 7 months பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹைலி பூம் ஆச்சு. அப்புறம் அது 2020 வரைக்கும் ஓகே, 10 years நல்லபடியாக போச்சு எல்லாம். ஓகே, தென் வி ஆர் ஸ்டார்டட் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க வீட்டில். இப்போ லோக்கல் சருக்கு தினேஷ் மாஸ்டர், யோகி பாபு அவங்க காம்பினேஷன் படம் அது. அப்போது தினேஷ் மாஸ்டருக்கு ஃபேவரட் சாங் அது எனக்கு தெரியாது. ஆனால் தினேஷ் மாஸ்டர் கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டிரைவர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், சார் தான் கண்ணால மைக்கிரி மியூசிக் டைரக்டர், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. அப்படியா, அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டார். பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் லோக்கல் சர்க்கிளில் அந்த பாட்டை திருப்பியும் வந்து ஒரு ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி அப்புறம் யோகி பாபுவையும் ஆட வச்சு மாஸ்டரும் சேர்ந்து எல்லாம் அந்த பண்ண பாட்டு. அந்த பாட்டுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஏன் வரல எப்போதுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க சார். இப்போ நம்ம ஒரு சாங் ஒரு பெருசாக பூம் ஆகிடுறதுனால இன்றைக்கி தான் அந்த ஒரு ட்ரெண்டு இன்ஸ்டாகிராம்லாம் பண்ணுறீங்க. 2010 அதெல்லாம் கிடையாது. ஒரு வேலை இருந்துச்சுன்னா நான் இன்றைக்கி 100 படம் பண்ணியிருப்பேன். மேபி 10 பேசியிருந்தேன். இப்போ உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாய் அப்படிங்கிற பண்ணுறாரு அப்படின்னா அவர் எடுத்த உடனே வந்தார், இன்ஸ்டாகிராமில் அடிக்கிறாங்க, போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் தான் உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ் இல்லைன்னா எந்த பாட்டுமே பெருசாக ஆகாது. நான் சொல்ல ஒரு 10 years பேக் வரேன், 15 years சாரி, இப்போ 2026 15 years பேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் இன்ஸ்டாகிராமாக கிடையாது.
அப்போது எப்படி ப்ரமோஷன் அப்படின்னா டிவி சேனல்ஸு அப்படி போவோமா அப்படி ஒரு ஏக்கமாக இருப்பாங்க. நம்ம இப்போ டிவி இன்டர்வியூ கொடுத்து வருவோமா அப்படிலாம் இருக்கும். பட் இன்றைக்கி நீங்களாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. இது யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்கிறத விட இன்ஸ்டாகிராம் டிஜிட்டலில் ஒரு பாட்டை வந்து இந்த மாதிரி ஒரு சாங் வந்திருக்குன்னா அது ஒரு பெரிய இந்த விஷயம் அன்றைக்கி நடந்திருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறாப்புல நான் ஒரு 50 படம் பண்ணிக்கலாம். வந்த நேரம் அந்த பாட்டு வந்த நேரம் வேறு. இப்போது 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ பிஃபோர் வந்த லோக்கல் சர்க்கு வந்ததுனால எனக்கு ஒரு 3 படம் எனக்கு வாய்ப்புகள் வெளிலேருந்து வந்தது. எட்டு பி ரிலீஸ்டு. அது வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ் அவ்வளோ தான், வேறு ஒன்று. இன்ஸ்டாவில் சாங்ஸ் வந்து இப்போ ரிப்பீட்டடாக கேட்கறதுனால நிறைய ட்ரெண்ட் ஆகுது சார். யுவன் சங்கர் ராஜாவே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார், இப்போ நம்ம என்ன தான் எஃபர்ட் எடுத்து மியூசிக் போட்டாலும் இன்ஸ்டாவில் ரிப்பீட்டடாக கொண்டு வரணும்னு. இப்போ நீங்கள் அந்த கண்ணால் மயக்கிற மாதிரி இப்போ அடுத்த சாங்ஸ் எல்லாமே இந்த இன்ஸ்டா மார்க்கெட்டிங் நான் அதை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இப்போது அதுக்கு டீம் கிட்ட கொடுத்து அவங்க இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே சார். இப்போ விஷயம் என்னென்னா சமீபத்தில் ஒரு 10 days பிஃபோர் அந்த சாங்கை திருப்பி கட் பண்ணி போட்டாங்க. போட்ட உடனே அதில் கேட்டார், நான் இந்த பாட்டு தேவா சார் பண்ணியிருப்பார்னு நினச்சேன். ஓகே. இன்னொருத்தர் வந்து இது பெரிய மியூசிக் பண்ணியிருப்பார்னு நினச்சேன். சார் கடைசியில் நீங்கள் தானா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஒரு டேரக்டர் பேசுகிறார். அப்போது நான் தான் அப்படின்னு தெரிய வருது இந்த இந்த இன்ஸ்டாவில் பண்ணி சொன்ன மாதிரி இன்ஸ்டாவில் போட்ட அப்புறம் தான் வரும்போது அதை பார்த்துட்டு எனக்கு நிறைய டேரக்டர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் என் படம் வந்து வில்லேஜ் படம், எனக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு குத்து சாங்லாம் வேணும் அப்படின்னு கேட்டு நீங்கள் சொல்லலாம். அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்து இப்போ எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகே. இங்கே இந்த கடைசி தோட்டா படம் பார்த்தேன் சார். ராதாரவி இதுக்கு முன்னாடி 300-400 படம்லாம் அடிச்சிருப்பார். இந்த படம் பார்க்குறப்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருந்தார். அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டூயட் சாங்லாம் கூட வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். ராதாரவி சார் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் அந்த சாங்கே இல்லை. டேரக்டர் சொல்லும்போது நான் தான் வந்து சீக்வன்ஸ் வச்சேன். டேரக்டர் சொன்னேன், இப்போ அவரோட ப்ளே வந்து அவர் தான் மெயினாக பண்ணிகிட்டு இருக்காரு. நாட் அ ஹீரோ, பட் அந்த கண்டென்ட்டுக்கு லீடாக பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவருக்கு ஒரு சாங்கை வைக்கலாம், பட் ஒரு சின்ன சாங்காக வைக்கலாம், ஒரு பள்ளி வச்சார்னு வச்சுக்கலாம், அது மேலே வேண்டாம் அப்படின்னு. டைரக்டர் ஓகேன்னார், வச்சுக்கலாம் சார் அப்படின்னார். அப்போது வைக்கும்போது நான் சொன்னேன், இது வரைக்கும் ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டாக இல்லாமல் இவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட் ஒரு ஸ்லோகம் சாங்காக இருக்குன்னா இட் வில் பி ரீச்ட் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு கம்போஸ் பண்ணோம். இவர் ஸ்நேகன் சார் தான் பாட்டு எழுதினார். பாட்டு எழுதி உடனே கொடுத்துட்டார். அப்புறம் நானும் அவளும் ஃபஸ்ட் லைன் வச்சார். சரி நல்லா இருக்கா ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அவளும் சொல்லிட்டு இன்றைக்கி எஃப்எம்மில் ஓடிட்டுருக்கேன். இல்லை நான் திடீர்னு காரில் போகும்போது கேட்பேன், திடீர்னு மாட்டோம், திருப்பி ஃபோன் பண்ணி திருப்பி கேட்பாங்க. அது மாதிரி அந்த அனுபவம் வந்து ராதாராய் சார் அவரோட இருந்த நாட்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அவரை பார்த்த இன்டர்வியூ முகம் வேறு நிறையா நாங்கள் பேசி கேள்விப்பட்டோம். பட் நேராக பழகும்போது வித்தியாசமானவர். இன்னும் நான் யூடியூப்பில் கொஞ்சம் நாளாகவே கால் பண்ணுறப்போ வந்து சார் மேகத்தில் ஒன்றாய் நின்றோமே அப்படின்னு ஒரு ஆல்பம் சாங்கு கேட்குறப்போ ஒரு ஃப்ரெஷ் பீட்ஸாக இருந்தது. அது கிட்டத்தட்ட 2 years முன்னாடி வந்ததா சார் அது? 2 years. ஓகே. அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. அது எங்களோட ஆல்பம் சாங் நான் லிஸ்ட்டில் வந்து கண்ணால மைக்கிறதுக்கு அப்புறம் அதுதான் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. சரி நம்ம இனிமேல் 2 months ஒன்ஸ் ஒரு ஆல்பம் சாங் பண்ணலான்னு சொல்லிட்டு வி ஆர் ஸ்டார்டட் 2 years பேக் ஆரம்பிச்சோம். அதில் 2 years பேக்கில் ஃபஸ்ட் சாங் தான். அந்த சாங் பண்ணோடனே ஸ்டார் கம்பெனியில் ஆடியோ ஃபஸ்ட்டு அப்போ தான் நான் வந்து ஆடியோ கம்பெனியோட டீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே. பார்த்தோன்னே சார் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார், நான் எடுத்துக்க சொல்லி இன்னி வரைக்கும் என்னோட படங்களோட அத்தனை ஆடியோ ரைட்ஸும் அவங்ககிட்ட தான் இருக்குது. நான் ஏதாவது படம் பண்ணேன்னா அவங்க தான் ஆடியோ ரைட்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி வி ஹேவிங் டீல்ஸ். அது என்னன்னா ஓகே அதோட பெஸ்ட்டாக போகணும் ப்ரொடக்ஷன் நினச்சாங்கன்னா அது வேறு அப்பாற்பட்ட விஷயம். அதனால் அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆல்பம் சாங் பண்ணதுனால ஒரு ஆடியோ கம்பெனி மூலிமா ஒரு ஓகே டன். ஆல்பம் சாங் இன்றைக்கும் வேல்யூ என்னென்னா வந்து வேல்யூன்னு சொல்கிறத விட ஒரு மியூசிக் டைரக்டருக்கு நிறைய கற்றுக்கலாம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் சினிமா பாட்டு பண்ணணுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. சீனுக்குள்ளே நான் முடிச்சாகணும், அவங்க கண்டென்ட் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே முடிச்சாகணும். பட் ஆல்பம் சாங்கில் நீங்கள் எவ்வளோ பிஜிஎம் எப்படி வேணால் போடலாம், உங்களோட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோ என்ன மாதிரி பிஜிஎம்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணலாம், உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, உங்களோட திறமையை கொட்டலாம். ஆனால் ஃபிலிம் சாங் அப்படி கிடையாது. சார் ஒரு பல்லை ஒரு சொன்னேன் சார், நீங்கள் எனக்கு கதை இப்படி தான் வரும், எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் தான் நீங்கள் முடிக்கணும், என்னைங்க இப்படி வேணும் டேரக்டர் கொடுத்துருவார். ஆல்பம் சாங் அப்படி இல்லை, இமேஜினேஷன் எப்படி வேணால் போகும். திறமையை கொட்டுற இடம் எல்லா இசையமைப்பாளருக்கும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி யுவன் அவர்களாக இருக்கட்டும், நிறைய ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு. ரகுமான் சார் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஆல்பம் சாங் பண்ண உங்களை நீங்கள் மெருகத்தலாம். நல்லா நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றத நம்ம வெளில கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஜீவன் சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷமாக கதையே சொல்லியிருப்பாங்க. அதில் எந்த லிரிக்ஸுமே இருக்காது, ஃபுல்லாகவே மியூசிக் தான் வரும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூ வந்து அதில் நீங்களும் நடிச்சிருப்பீங்க. அந்த அனுபவத்தை பற்றி சார். ஜீவன் வந்து ஒரு ரியாலிட்டி கண்டென்ட் இது. பட் அந்த கண்டென்ட் வந்து நான் சொன்னேன் சாங் பண்ணிவிட்டேன். டேரக்டர் சொன்னேன், இப்போ நீங்கள் பாட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஆல்பம் சாங்கை,
பட் இல்லை சார் நீங்கள் அதுக்கு ஆப்டாக இருப்பீங்க அப்படின்னாரு. சரி ஓகே, இப்போ நான் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது. ஆக்டிங்னு ஆரம்பிச்சது அப்போ தான். இப்போது வந்து என்னோட ப்ரொடக்ஷனில் டேரக்டருக்கு யாரும் நடிக்க வரேன், நான் ஒரு 2 படம் நடிச்சிருக்கேன். அது நடிப்பில் என் மாதிரி இன்ட்ரெஸ்ட், பட் என்ன கேட்குறதுனால ஓகே எனக்கு ஒரு ஓகே நடிக்கிறேன். பட் அந்த ஆக்டிங் ஆரம்பம் அந்த ஜீவன் தான். அந்த ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்தது. பஸ்ஸில் ரியாலிட்டி பஸ்ஸில் இருக்கும் ஷார்ட்ஸு, ட்ரெயின் ரியாலிட்டி ஷார்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலைச்சேரி டு பீச் பறக்கும் ட்ரெயின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதிலலாம் ஷார்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ரியாலிட்டி ஷார்ட்ஸ் ஃபுல்லாகவே. அப்புறம் பீச்சில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் இருந்தது. கோயம்பேடு மார்க்கெட்டில் நடுவில் நிற்க வச்சு அங்கே வெயில் எடுக்க வச்சுருந்தாங்க. என்னென்ன வேணுமோ, பட் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது அந்த விஷயம். சாங் முடிச்ச உடனே பிகின் நோட்ஸ் உடனே எடுத்துக்கிட்டாங்க. அந்த சாங் பிகின் நோட்ஸ்லாம் இருக்குது. ஆமாம், பிகின் நோட்ஸில் தான் இருக்குது. பட் அவங்க எனக்கு அப்ரிசியேஷன் நிறையா வந்தது. ஏன்னா அந்த சாங் எழுதினவர் வந்து ஒரு போலீஸ் டீம். அவர் இன்றைக்கி எஸ்பியாக இருக்கார். இன்றைக்கி அவர் எழுதும்போது ஏசியாக இருந்தார், இன்றைக்கி எஸ்பியாக இருக்கார். அதனால் வந்து அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு. சரி எழுதுங்கன்னு சும்மா சொன்னேன். இப்போ என் படத்துக்கும் எழுத ஆரம்பிச்சார், என் படத்துக்கும் எழுதிட்டுருக்காரு. இப்போது போலீஸ் டீம்லேருந்து கூட நிறைய பேர் நடிக்கவும் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்து சிங்கம் படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், மீசக்கார வச்சிருப்பார். அவர் ரியல் போலீஸ், எக்மோர் ஏசி. அவர் இப்போ அவருக்கு கொண்டு தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஏன்னா அவர் தான் சூர்யா சாருக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தது. அவர் தான் ரியலாகவே சிங்கம் படம் ட்ரைனிங் ஃபுல்லாக அவர் தான் கொடுத்தார். ஏசி ரமேஷ் அவர் வந்து சூர்யா சாருக்கு எப்படி பாடி லாங்குவேஜ் எப்படி வச்சுக்கணும், என்ன பண்ணணும், லாண்ட் விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இது எல்லாமே அந்த படத்தோட ஹோம்ஒர்க் பண்ணதெல்லாம் ரமேஷ் சார் தான். நீங்கள் இப்பயும் அப்புறமா வீட்டுக்கு போய் பாருங்கள், சூர்யா சார் பக்கத்தில் நிற்பார். மீசா பயங்கரமாக போல்டாக இருக்கும், குண்டாக இருப்பார், ஆஜனமாக இருப்பார். அவர் தான் இன்றைக்கி ரியாலிட்டி ஏசியும் அவர் தான், அன்றைக்கி ரியாலிட்டி அவர் அந்த போலீஸாக இருந்தார், இன்ஸ்பெக்டராக இருந்தார். அப்பப்போ சின்ன சின்ன ரோலில் வந்துட்டு போவார். அப்புறம் என்ன பண்ணால் ஹரி சார் கூப்பிட்டு அவர் ஒரு ரோல் கொடுத்து சூர்யா சாருக்கு கூடவே இருக்க வச்சு அப்படி பண்ணாங்க. அது மாதிரி பாட்டும் இன்னும் நிறைய திறமைசாலிங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதனால் அவர் கூப்பிட்டு எழுத வச்சேன், நல்லா இருந்தது. அதனால் இப்போ படத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் ஜீவன் வந்து ஒரு மிகப்பெரிய மைல்கான்னு சொல்லலாம். ஓகே. இப்போ நீங்கள் நிறைய ஆல்பம் பண்ணியிருக்கீங்க சார். உங்களுக்கு நீங்கள் பண்ணதுலேயே ஃபேவரட் ஆல்பம் எது சொல்லுங்கள்? அது எல்லாமே தான். எல்லாம் அதுங்க ஆல்பம் ஃபேவரேட் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆல்பம் சாங் பாருங்கள், ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். ஒரு லவ் சாங் இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ லாஸ்ட்டாக கண்ணோரமே பண்ணோம், ஃபன் பண்ணோம். சாம்ஸு, வினோதினி எல்லாமே ஃபன் ட்ராமாவாக ஒரு சாங் பண்ணோம். அதனால் சத்யான்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் சீரியல் பண்ணுறாங்க, அவங்க இந்த அம்மா ஹீரோயினாக பண்ண வச்சேன். அதனால் அவங்க தான் ஹீரோயின் அந்த டிவி சீரியல்லையும். அதனால் ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக சாங் பண்ண கடைசியாக பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட் வே ஸ்டார்ட். இந்த ஆல்பம் சாங் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் படம் நான் பண்ணுறேன் இல்லை அப்பா பிடிக்கும். இந்த ஆல்பம் சாங் எவ்ரி 3 to 4 months ஐ வில் டூ இட். அது என்னோட என்ன நான் வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் என்ன க்ரியேட்டிவிட்டிக்கு கொண்டு வரதுக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சார் இப்போ ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சார், கிராமம் சார்ந்த ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. டிஜிட்டல் மியூசிக் தான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம். இளையராஜா சார் கூட சொல்லியிருப்பார், யுவன் சங்கர் ராஜாவோட ஆடியோ ரிலீஸில் ரியாலிட்டி மியூசிக் வாங்க யுவன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். இப்போ அது மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. அப்படியே இல்லை வருது சார். இப்போ ஜிப்ரான் சார் வந்து இப்போ பிரதர் வந்து இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, லைவ் தான் படம் அந்த மாதிரி கண்டென்ட் வரணும். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னா படம் எடுக்க ஸ்டைலாக எடுத்துகிட்டு நான் போய் எங்கள் பாம்பு மக்களுக்கு போடுற விதம் போட முடியும். ஆமாம். ராஜா சார் பட காலகட்டத்தில் நீங்கள் எடுத்ததெல்லாம் பாமர படம். அவர் சிட்டி படம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவர்தான் நீங்கள் சிட்டி படத்தை பாருங்கள், உன்னை தானே பாட்டிருக்கோம். அதெல்லாம் பாமர ரிதமாக இருக்கும் கிடையாது, வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கும். இல்லை கேரளாலாம் இப்போ நிறைய அந்த அவங்க நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா அந்த மாதிரி லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் போடுங்க கேங்களேன். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் போட முடியும். ஆமாம், ஸ்கிரிப்டாக மீனுமே. நீங்கள் இப்போ ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி வச்சா பண்ண போகிறாங்க. இப்போ கருப்பு வந்தது, நிறைய ரிதம்ஸ் போட்டிருப்பாரு அவர். அந்த மாதிரி கண்டென்ட் வரணும். கண்டென்ட் வராமல் எதுவும் பண்ண முடியாது. கண்ணால மைக்கிற சாங் ஒன்று வெஸ்டர்ன் சாங் கிடையாது, வெஸ்டர்ன் பீட் கிடையாது. எல்லாம் டேப் நட தான், அந்த ஃபோக்கு நட தான் அது ஃபுல்லாக வச்சுருக்கு. எல்லாம் டேப் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு வாசிக்க வச்சது எல்லாம் கண்ணால மைக்கிரி. அந்த மாதிரி வரணும், பாட்டு வரணும். நீங்கள் மெலோடியில் கொண்டு வரணும், அந்த பாட்டு வேணும்னா ஒரு வில்லேஜ் கண்டென்ட்டில் கொண்டு போகிறீங்களோ இல்லை சிட்டிலே கொண்டு, அது வந்து பாட்டு கேட்கும், என்ன மாதிரி பீட்டு வேணும்னு கேட்கும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி விதம் கொண்டு போகலான்றதை முடிவு பண்ணுவாங்க கம்போசர்ஸ். அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எல்லா சுச்சுவேஷனும் வந்து அமைய போகுது. அதனால் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து எனக்கு தெரியல. நான் அது வந்து எல்லா இசையை பற்றி ஏன் தமன் பண்ணுறாரு தெலுங்கில், அவரும் அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டுட்டு பாரம்பரியமான வாத்தியங்கள்லாம் போட்டு தமனும் பண்ணுறாரு. கண்டென்ட் வேணும். நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை கொண்டு அந்த மாதிரி இருந்தால் ஒன்று யூஸ் பண்ண முடியும். இப்போ காந்தாராவில் பண்ணலையா, அப்புறம் எவ்வளோ லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்போது அந்த கண்டென்ட் தேவைப்படுது. காந்தாரா 2லேயும் தேவைப்படுது சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அந்த மியூசிக்கை கேஜிஎஃப் போடுவீங்களா? ஏன் கண்டென்ட் அந்த மாதிரி இல்லை, ஸ்டைலிஷ் கண்டென்ட்டு நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்களோ அதுதான் மியூசிக் டைரக்டர் அதுக்குள்ளே போவார். ஓகேங்களா? ஒருவேளை கேஜிஎஃப்குள்ளேயே ஒரு திருவிழா நடக்குதுன்னா அப்போ பீட் மாறும், நேட்டிவிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துடும். அங்கே என்ன ஃப்ரேமில் என்ன வந்துட்டுருக்குன்னு பார்க்கணும். அதனால் வந்து சொல்கிறது ஓகே, சார் சொல்கிறது ஓகே, பட் யாரும் யூஸ் பண்ணாமல் எல்லாம் கிடையாது. எல்லாம் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க.
அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி தேவைப்படும். நீங்கள் டிஜிட்டல் உலகத்தில் இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா சாரும் டிஜிட்டலில் தான் இருக்கார், லைவ்லேயும் இருக்கார், டிஜிட்டல்லையும் இருக்கார். ஆமாம். அப்போ தான் அவராலையும் இன்றைக்கி டிஜிட்டலில் இருக்க முடியும். இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா நான் வந்து புதுநிலையார். நான் வந்து இப்போ ராஜா சார் ஜீனியஸ், எங்கள் குருநாதர் சங்கர் கணேஷ் இருக்கார், அவர் ஜீனியஸ், கேவி மகாதேவன் சார், எம்எஸ் விஸ்வநாதன் சார், எல்லாருமே. நானும் ஹாரிஸ் சார், வித்யாசாகர் சார் 3 பேருமே சங்கர் கணேஷ் சார்கிட்ட தான் வந்தோம். ஓகே. எங்களோட குரு பற்றை எது சொல்லலாம். நீங்கள் ஹாரிஸ் சார் இன்டர்வியூ நிறைய பேசியிருப்பார். முதல்ல நான் வாட்சது சங்கர் கணேஷ் அவரோட இதுதான். அவங்க அப்பா கிட்டாரிஸ்ட்டாக அங்கே இருந்தார். அதனால் வந்து அங்கேருந்து நாங்கள் இங்கே ட்ராவல் ஆகி வந்திருக்கோன்னு எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு. அதனால் நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இது வந்து எல்லா இசையமைப்பாளரும் ஒரு தனித்தன்மையாக இருப்பாங்க. ஆமாம். சங்கர் கணேஷ் சார் 1250 படம் பண்ணிட்டாச்சு. அது மாதிரி 5 லாங்குவேஜ். அது மாதிரி ராஜா சாரும் பண்ணியிருக்காரு. எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் இசையமைப்பாளன்றது ஓவரால் கிரியேட்டர்ஸ், தே ஆர் ஈக்குவல் டு காட். இந்த இசைஞானி பீக்கில் இருந்தப்போ சங்கர் கணேஷும் பீக்கில் தான் இருந்தார். ஆக்சுவலி 1963 ஃபஸ்ட்டு படம் சங்கர் கணேஷ் பண்ணாங்க. 1974 நினைக்கிறேன் அன்னக்கிளிங்களா, பிஃபோராகவே வந்துட்டார். 10 இயர்ஸ் பிஃபோராக வந்துட்டார். இவர் பிஸியாக இந்த பக்கம் ராஜாதி ராஜா, இந்த பக்கம் ஊர்காவலன், இந்த பக்கம் வேறு படம் போயிட்டு இந்த பக்கம் ரங்கா போயிட்டுருக்கோம். காம்படிட்டிவ் பயங்கரமாக. அப்பயும் அவர் வந்து சங்கர் கணேஷ் சார் கடைசி ராமநாதன் சார் படம் வரைக்கும் பண்ணியிருந்தாங்களே. விஷ்ணு சார் படங்கள்லாம் சங்கர் கணேஷ் தான் மியூசிக். ஆமாம். நீங்கள் விஷ்ணு சார் படம் எடுத்திங்கனாலே சங்கர் கணேஷ் தான் மியூசிக் வைப்போம். அதே மாதிரி தேரண்டால் பிக்சர்ஸ் எல்லாம் அவங்க தான், சத்யா மூவிஸ் எல்லாம் அவங்க தான், 3 முகம்லாம் அவர் தான். யாருக்கு தெரியும் 3 முகம் அலெக்ஸ் பாண்டியன் விஷயம் வந்து நீங்கள் யார் மியூசிக் எதிர்பார்த்துட்ருப்பீங்க? சும்மா நெட்டில் கண்ணாமண்ணான்னு இருக்கும் அப்படின்னு இருக்கா. அதையே ஒரு இன்றைக்கி வந்து நீங்கள் நெட்டில் வந்து நான் கூட டாக்டர் படம் சுவாமிநாதன் மாற்றினா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அது மாதிரி தான் அந்த காலத்தில் நடந்திருக்கு. ஆமாம். நீங்கள் சங்கர் கணேஷ் சார் சாங்ஸ்லாம் பாருங்க வேறு ஒருத்தர் நேமில் இருக்கும், அதுவே தப்பு. அப்போ இன்னொருத்தர் நேமில் இன்னொருத்தர் பேரில் இருக்கும். விக்கிபீடியா டேட்டாலே தப்பாக இருக்கு. ஆமாம். நீங்கள் 3 முகம் படம் அலெக்ஸ் பாண்டியன் வரும்போது மியூசிக் இருக்கும், ரஜினி வாசா வரும்போது அது கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கான், பா சூப்பர் மியூசிக், வேறு ஒருத்தர் பேர் இருக்குது. அதுவே எவ்வளோ பேர் தப்பு. அப்போ இந்த மாதிரி வெளியில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு அப்போவே அது நடந்திருக்கு. காசு கொடுத்து ப்ரமோஷன்லாம் நடந்திருக்கு. அந்த ரப்பர் பந்த டைலாக் வரும் சார், ராஜா ராஜா தான், அது ராஜா கொடுங்க, இது பாட்டு தேவா பாட்டு அடிக்கணும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் நாட் கம்பேரிங் எனிபடி. நான் வந்து இப்போ என்ன கேட்டினா, சார் நீங்கள் இப்போ தான் வந்துருக்கீங்க ஜூனியர்ஸு, நீங்கள் அப்படி பேசலாம் கூடாது, சீனியர்ஸ் அப்படி பேசக்கூடாது. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் ஜாம்பவான்கள், இன்க்ளூடிங் ஜி பிரகாஷாக இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், சாய் அபியங்கரா இருக்கட்டும், தேர் ஆல் ஜீனியஸ். நான் அப்படி மென்டாலிட்டியில் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னை பொறுத்த ஜீனியஸ் ஒருத்தன்னு சொல்ல மாட்டேன், 2 பேரும் சொல்ல மாட்டேன். அது என்னோடய ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்கள் வந்து கம்பேரிங் பண்ணுறீங்க, அவர் கேமரா எடுக்கிறாரு உங்களேன், கேமரா பெஸ்ட்டு கேமராமேனு ஒன்று சொல்லுவீங்க, யாரோ பேர் சொல்கிறீங்க வச்சுங்களேன். நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இருக்க கேமராமேனும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன். நல்லா எடுக்கிறப்பா, என்ன நல்லா எடுத்துக்கிறாரு. அவர் வளரணும், அவர் படம் கிடைக்கணும், அவள் தான். அவருக்கு படம் கிடச்சிருக்கு, ஜெயிச்சிட்டாங்க. இவருக்கு படம் கிடைக்கல, கேமரா எடுக்க முடியல. உங்களுக்கு கம்பேரிங் வந்து இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, உங்களுக்கு சான்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். சான்ஸ் கிடச்சா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, சான்ஸ் கிடைக்கலன்னா கம்பேரிங் பண்ணுவீங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சான்ஸ் கிடைக்கணும் கிடைக்காம இருக்குது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் எல்லாருமே வின்னர்ஸ் தான், எல்லாருமே ஜாம்பவன் தான். நான் அப்படி என்னோட தாற்பயம். நான் வந்து சாய் அபியங்கர் சின்ன பையன் இப்போ தான் வந்த பையன் சொல்ல மாட்டேன். இஸ் டூயிங் பெஸ்ட், ஜி பிரகாஷ் டூயிங் பெஸ்ட், ஜிப்ரான் இஸ் பெஸ்ட், இமான் சார் இஸ் பெஸ்ட், ஹாரிஸ் சார் இஸ் பெஸ்ட், ராஜா சார் இஸ் பெஸ்ட். அப்படி தான் நான் சொல்லிட்டு தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் ஹாரிஸோட பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லிங்க. ஹாரிஸ் இன்ஸ்பிரேஷன்றது வேறு, ஜீனியஸ்ன்ற வார்த்தைகள் வேறு. இன்ஸ்பிரேஷன்றது எனக்கு அவர் யூஸ் பண்ண டோன்ஸ் இருக்குல்ல, அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவர் இன்ஸ்பிரேஷன் தான் சொன்னேன், ஆனால் அவரும் ஒரு ஜீனியஸ் தான். அவர் ஒண்டி தான் நான் சொல்லலை, எல்லாருமே இசைக்கலைஞர்கள் தான். ஓகேங்களா, பெஸ்ட்டு. அவங்க படம் 10 படம் கிடைக்கும், சிலருக்கு 2 படம் தான் கிடைக்கும், சிலருக்கு 1000 படம் பண்ணியிருப்பாங்க. 1000 படம் பண்ணதுனால நீங்கள் ஜீனியஸ்னு சொல்கிறீங்க. ஆனால் 10 படம் 20 படம் பண்ண எவ்வளோ சாதிச்சவங்கள ஜீனியஸ் சொல்ல மாட்டீங்க. ஏன் அவங்க மியூசிக் பண்ணலையா, இல்லை அவங்க திறமைசாலி ஹிட் ஆகலையா? இன்றைக்கி 2 படம் பண்ண மியூசிக் டேரக்டர், பாட்டு ஹிட் பண்ண மியூசிக் டேரக்டர்லாம் இருக்காங்க. நீங்கள் இப்போவும் வந்து இவர் நம்ம ராட்சசன் ரீ ரெக்கார்டிங் பார்த்துருக்கீங்களா? ரீ ரெக்கார்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். யார் மியூசிக் பண்ணுது யோசிக்கிறீங்க? டக்குன்னு பேர் ஞாபகம். சரி, ராஜாதி ராஜா யார் மியூசிக் பண்ணுது? ராஜாதி ராஜா வந்து லாரன்ஸ் நடிச்சதா இல்லை பழைய ரஜினி சார்? எனக்கு தெரிஞ்சு இளையராஜா நினச்சிட்டு இருக்கேன். சொல்லிட்டீங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஸ்ட்ராங்காக வச்சிட்டிங்களா? இந்த விளம்பரம் இசையமைப்பாளருக்கு வரமாட்டேங்குது. நீ சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய இப்போ தான் ஜிப்ரானும் அவர் போட ஆரம்பிச்சிருக்காரு, நேற்று பார்த்தேன். இப்போ நானும் போட அப்போது தெரிய வருதோ இது இவர் தானா, இது இவர் தானே. சாய் அபிங்க கரெக்டாக எடுத்த உடனே அடிச்சிட்டாப்புல இன்ஸ்டாவில். அதனால் அந்த ஈஸியாக அந்த க்ளோ வந்துகிட்டே இருந்தது. இப்போது நீங்கள் கேட்குற மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ஆடியன்ஸ் கிட்ட போய் நல்லாவே ரீச் ஆகுது. யார் என்ன பண்ணுறாங்க, யார் என்ன விஷயம் பண்ணுறாங்கன்றது மக்களுக்கே தெரிய வருது.
மக்களுக்கும் தெரிய வருது, இண்டஸ்ட்ரிக்கும் தெரிய வருது. இப்போ கண்ணால மைக்கரி நான் தான் உங்களுக்கு எப்போ தெரியும்? எனக்கு ஒரு 2-3 months ஆகும். ஆனால் அந்த பாட்டு போட்டு 16 வருஷம் ஆச்சு. இதுதான் இங்கே இப்போ ரீச்சிங்க்கு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது. இப்போ நீங்கள் என்னை கேட்டப்புறம் தான் கண்ணால மைக்கரி மியூசிக் டைரக்டர் நான் தான், டியூன் போட்டது நான் தான். ஆனால் பாட வேண்டியது வேறு ஒருத்தர் பாட வேண்டியது. கானா உலகநாதன் பாட வேண்டிய பாட்டு அது. ஏன் கம்போசிங்கில் உட்காந்துருக்கோம், உலகநாதன் சார் உட்காந்து எல்லாம் கம்போசிங்காக முடிச்சாச்சு, ரெடி. அடுத்த நாள் அவர் வரல, கொஞ்சம் வேலை பிஸி ஆகிட்டார். அப்போது அந்த படம் எடுத்த டேரக்டர் வேணும் நீ பாட்டு வேண்டியோ பிஸியாக இருக்காங்கப்பா, நான் என்னப்பா பண்ணுறேன். இல்லை சார் ஃபர்ஸ்ட் சிங்கரோட போடுங்க. சுதாகரும் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்தார் தம்பி. அப்போது என்னென்னா, சார் நான் ஒரு பாட்டு எழுதுறேன்னு ரொம்ப மாதமாக கேட்டிருந்தார். சரி பாட்டு எழுதுறேன், நான் டியூன் போடுறேன் நைட் சொல்லிட்டு நைட் 1 மணி உட்காந்தோம், 1-1:30 மணி இருக்கும். நான் பொதுவாக நைட் ஒர்க் தான் எல்லாருமே, உங்களுக்கு தெரியும் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே நைட் ஒர்க் பண்ணுவாங்க ஸ்பெஷாலிட்டியாக. அப்போது பண்ணும்போது உட்காந்து ஃபஸ்ட்டு 2 மணி லைன் எழுத ஆரம்பித்தான். ஓகே வந்து அப்படியே முடிச்சு 6 மணிக்கெலாம் முடிச்சாச்சு. அப்புறம் சில கரெக்ஷன்லாம் சொன்னேன். முடித்த உடனே அந்த பாட்டை வந்து ஸ்டூடியோ பாட கூப்பிட்டு போனேன். அவனால் பாட முடியலப்பான், ஏன்னா அவர் கானா கச்சேரியில் பாடி அப்படின்னு இருக்கும்போது ஸ்டூடியோ ரெக்கார்டிங்கிறது அவருக்கு அனுபவம் இல்லை. அப்போ அதை சொல்லி கொடுத்து எல்லாம் நீங்கள் இப்போ அந்த ரெக்கார்டிங் பாருங்கள், அந்த யூடியூப்பில் இருக்கும். அவரை பாடிய கிட்டத்தட்ட 1.5 hour ஆச்சு அந்த பாட்டு முடியுது. காலைல 9 மணிக்கு ஆரம்பித்தா ஈவினிங் 6 மணிக்கு பாடவே இல்லை அவர் பிரதர். ஆனாலும் அவன் தான் பாடுவான்னு நினச்சி நான் முடிவு பண்ணேன். நான் நினச்சா வேணான்னு சொல்லிக்கலாமே, கரெக்டா? எனக்கு ஒரு பெயின் இருக்குல்ல, நான் எப்படி ஜெயிச்சுட்டு வரேன்? என்னை யாராவது மியூசிக் கம்போஸ் பண்ணி விட்டு வேணாம்ப்பா கல்வி தள்ளி போனால் ஒரு பெயின் இருக்கும்ல, அதனால் கொடுத்து தான் சொல்லிட்டு செகண்ட் டே கரெக்டாக பாட்டான். அந்த பாட்டு ரீச் ஆன அப்புறம் அது மாதிரி ஒரு ரீச், பெரிய ரீச். அப்புறம் அவனே நிறையா ஆல்பம் சாங்லாம் போட வச்சான். இந்த மைமா பேர் அப்படி அவனே கம்போஸ் பண்ண. ஏன்னா அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. கண்ணால மைக்கு ஹிட் ஆன உடனே அடுத்து நான் பண்ண சொல்லிட்டு தனியாக போட ஆரம்பிச்சான். வந்து காட்டுவான், நான் இது பாட்டு பண்ணியிருக்கேன், குட். பட் எது வந்தாலும் அதுக்கு ஒரு நீங்கள் சொல்கிறப்பல ஒரு நேரம் இருக்குது. அதான் சொன்னேன், சினிமாவில் கொஞ்சம் லக்கும் தேவைப்படுது. இல்லை உங்களுக்கு சப்போர்ட், பேக் போன் சப்போர்ட் ஹெவியாக இருக்கணும், உங்களுக்கு ஹெவி சப்போர்ட் வேணும். நீங்கள் எல்லா மியூசிக் டைரக்டரும் எடுத்துக்கோங்க, இதில் ஸ்ட்ரகிள் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவர் அப்படியே இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. சப்போர்ட் ஹெவியாக சப்போர்ட் பாருங்கள், அவங்க டாப்பில் இருப்பாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் அப்படியே எப்படி, நான் யார் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், டாப்பில் இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் பாருங்கள், பேக்ரவுண்ட் பேஸாக இருக்கும். மற்றவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃப்ளோலே இருப்பாங்க. இல்லை பேக்ரவுண்டாக நீங்கள் நெப்போட்டிசம் மாதிரி சொல்ல வரீங்க? அதெல்லாம் இல்லை சார், அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸு அவங்க சொந்தக்காரங்க பெரிய ஸ்டாராக இருப்பாங்க. ஆமாம், அதான் அதுக்கு பேர் அதுதான் நான் என்ன சொன்னால், இப்போ எங்கள் அப்பா அம்மா பெரிய ஸ்டார் கிடையாது, எங்கள் அப்பா அம்மா பெரிய சினிமாஸ்டர் கிடையாது. ஆனால் என்ன மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் லிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோவில் அப்படி மேலே போவாங்க, அப்படி இறங்கிடுவாங்க, மேலே போவோம் இறங்கிடுவாங்க. அதுதான் எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இப்படி தான். ஆனால் என்ன பற்றி மலையாள இண்டஸ்ட்ரியில் நான் மலையாள படம் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அங்கே எப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. திறமை இருந்தால் கம் சார், யூ ஜஸ்ட் ப்ரூவ் ஆன் கோ. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இப்போ இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரி பசங்களும் அந்த சென்ஸ்க்கு வந்துட்டாங்க. நல்ல ஒரு யார் இருந்தாலும் ஓகேப்பா, அது நியூ கம்பர் பெரிய ஆள்லாம் கிடையாது, அவங்களுக்கு மைண்ட் ஃபிட் பண்ணி யார் கொடுக்குறாங்களோ அவங்க போயிடுறாங்க. இது முதல்லேருந்தே இருந்ததுன்னா அது வேறு ஷேப்பில் வந்துருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நெப்போட்டிசம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் நிறைய ப்ளே ஆகுது. ப்ளே ஆகாமல் எதுவும் யாரும் இங்கே வின் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஆக்டர் நீங்கள் யார் சொல்லுவீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில்? கமல்ஹாசன். சரி, எவ்வளோ சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், விட்டுருங்க. ஆனால் பெஸ்ட் ஆக்டரை பற்றி நம்ம பேசவே மாட்டோம் இந்தியா ஃபுல்லாக. நம்ம சூப்பர் ஸ்டார் தான் பேசுவோம். ஏன் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசுகிறீங்க சொல்லுங்கள்? கலெக்ஷன் வைஸாக அவர் தான். எஸ், மணி வைஸ் யார் நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறாங்களோ அவங்க தான் எனக்கு ஹீரோ. பட் அவர் நடிக்கலன்னா சொல்லலை, பட் அதுதானே நீங்கள் தான் சொன்னீங்க கமல்ஹாசன் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னீங்க, நான் சொல்லலை. ஆனால் கமல்ஹாசன் சார் வந்து ரொம்ப லாங் கேப்பில் விக்ரம் நடித்தார், இப்போ அடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், இங்கே எல்லாருமே ஜாம்பவான் தான். ஒருத்தர் கலெக்ஷன் வைஸ் இருப்பார், இன்னொருத்தர் ஆக்டிங் வைஸ் இருப்பார், இன்னொருத்தர் காமெடியிலே பெஸ்ட்டாக இருப்பார், இன்னொருத்தர் டான்ஸிங்லேயே பயங்கரமாக பெஸ்ட்டாக இருப்பார், இன்னொருத்தர் வார்த்தை டைலாக் டெலிவரியே பெஸ்ட்டாக இருப்பார். ஹீரோஸில் எல்லாருமே வின்னிங்கில் இருப்பாங்க. அதனால தான் சொன்னேன் எல்லாருமே ஜாம்பவான் தான். நீங்கள் ஒருத்தர் ஒண்டி கமல்ஹாசன் ஜாம்பவான் நான் சொல்ல மாட்டேன். கமல்ஹாசன் சார் ஜாம்பவான் தான், ரஜினி சாரும் ஜாம்பவான் தான், விஜய் சேதுபதி ஜாம்பவான் தான். எல்லாரும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைன்னா யார் சஸ்டெயின் ஆக முடியும் இண்டஸ்ட்ரியில்? ஜாம்பவான் இல்லாதாலாம் வெளில போயிடணும், இண்டஸ்ட்ரி விட்டு வெளில போயிடுவாங்க ஈஸியாக. சார் மியூசிக் டேட்டா எனக்கு இன்னொரு டவுட் சார். நம்ம இப்போ நாங்கள் 90s கிட்டு அந்த டயத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சாங்ஸும் கேட்டுருப்போம். அப்போ ஏஆர் ரஹ்மான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தார். வித்யாசாகர், பரத்வாஜ், மணி சர்மா, இது மாதிரி நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க சார். பரத்வாஜ், அதுக்கப்புறம் மணி சர்மா, வித்யாசாகர், இவங்களாம் ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்டக் ஆகி நின்ட்டாங்களோ சார்? நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்களே நெப்போட்டிசமா,
சரி, இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, ஆடியன்ஸ் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. இங்கே படங்கள் வராமல் இருக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் போங்க, ஊரில் பஸ்ஸிலலாம் போனீங்கன்னா நிறையா பாட்டு வந்து வித்யாசாகர் சாங்கெல்லாம் அவங்களுக்கு வித்யாசாகர் யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த சாங்கெல்லாம் பஸ்ஸில் ஓடிட்டுருக்கோம். ஆமாம் சார். கில்லி ஓடிட்டுருக்கோம், தூள் ஓடிக்கிட்டு இருக்கோம். பரத்வாஜ் வந்து சார் வந்து ஆட்டோகிராஃப் காவல் மன்னனில் உடனே பார்த்த பின்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அஜித் சார் ஓடிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஓடி, ஆனால் அவங்க அவங்களுக்கு அஜித் சார் அப்படின்னு தெரியும் அந்த பாட்டு. வித்யாசாகர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, பரத்வாஜ். ஆனால் இப்போ யாருன்னு தெரியும். ஏன்னா அந்த இன்ஸ்டாவில் ஒவ்வொரு மியூசிக் டேரக்டரும் அப்லோட் பண்ணுறாங்க. ரெட்ரோ சாங் லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்ரெண்ட் உருவாக்குனாரு பழைய சாங்ஸ்லாம் போட்டு வர்றப்ப. அதே மாதிரி அவங்க இன்டர்வியூ தர ஆரம்பிக்கும்போது இவர் தான் வித்யாசாகரா, இவர் தான் பரத்வாஜ் சாரா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ராஜா சார் சாங் ஃபுல்லாக கேட்டுனே இருந்திருக்கீங்க. அவங்க எல்லா சாங்கும் கேட்டிருப்பாங்க. ஆனால் இவருக்கு சாருக்கு வந்து தனி ஒரு பூம் வந்துருக்கலாம், எனக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில். அந்த பூம் என்ன இருக்குன்னா விக்கிபீடியா வரைக்கும் எல்லாமே மாறி இருக்கும். அது விக்கிபீடியாவோட தப்பாக இருக்கலாம், இல்லை அவங்க டைப் பண்ண தப்பாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இசை முதல்ல தியாகராஜ பாகவத் காலகட்டத்திலேருந்து எடுத்துக்கோங்களேன். அவர் தான் மியூசிக் கம்போசர் மிகப்பெரிய சிறந்த சூப்பர் ஸ்டார்னுவாங்க. அவர் ரஜினிகாந்த் சார் முன்னாடி சூப்பர் ஸ்டார் யாருக்கு பட்டோன்னா அவர் தான் கொடுத்தது. அவர் காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா ஜீரா ராமையா இருக்காங்க, எம்எஸ்வி சார் இருக்காங்க, சங்கர் கணேஷ் இருக்காங்க, கேவி மகாதேவன் சார் இருக்காங்க, வி குமார் ஒருத்தர் இருக்கார் மியூசிக் டேரக்டர். உங்களுக்கு தெரியல, அதான் சொல்ல வி குமார் சார் இருக்காங்க, சந்திரபோஸ் சார் இருந்தாங்க, ராஜா சின்ன ரோஜா, அதெல்லாம் சந்திரபோஸ் சார் மியூசிக்கு. நீங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்திங்கன்னா பெரிய. நீங்கள் ராஜா சின்ன ரோஜா யாருன்னு கேட்டால் டக்குன்னு ஒரு பசங்க சொல்லுவாங்க, யார் ஹீரோ, ரஜினி சாரா, டக்குன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க, சந்திரபோஸ் சார் மியூசிக். நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒரு நேம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க எல்லாருக்கும். ஆனால் இல்லை, அது நீங்கள் எடுத்து பார்த்தா வேறு ஒரு நேம்லாம் இருக்கும். ரஜினி சார் படங்களே வேறு ஒரு மியூசிக் டேரக்டர்லாம் பண்ணியிருப்பாங்க, நிறைய படம் பண்ணியிருப்பாங்க. சில மியூசிக் டேரக்டர்லாம் இருக்குது சார், விவிஐபின்னு நினைக்கிறேன் சார் முன்னாடி. ஆமாம் ஆமாம், அதோட மியூசிக் டேரக்டர் அதுக்கப்புறமே அந்த படத்தோட எல்லா பாட்டுமே கேட்டு இது வரைக்கும் ஏறமாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் காதல் ஒரு படம் வந்துச்சு, பரத் சந்தியா நினச்சி. அந்த படத்துல தான் அந்த டயத்தில் எல்லாமே ட்ரெண்ட் ஆயிட்டாச்சு. அவரால் அதுக்கப்புறம் அவர் அப்புறம் 2 படம் பண்ணார். அதான் சொல்கிறேனே, நீங்கள் வாயிலேருந்து நிறைய ஆன்சர் வாங்குறீங்க, அது கொஞ்சம் கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கனவு இருக்கும். நான் இவரோட ஒர்க் பண்ணுறேன்ப்பா, எனக்கு இந்த மியூசிக் பிடிக்கும், நான் இவரை பிடிக்கும், அப்படி போயிடுறாங்க. இப்போ அந்த காலங்கள் அப்படி போயிடுச்சு. நீங்கள் வந்து திறமையெல்லாம் அப்புறம் இப்போது எனக்குன்னு 2 டைரக்டர் இருக்காங்க. இப்போ சுவாமிநாதன் சார் தான்ப்பா, என்ன பண்ணாலும் அவங்க நாளைக்கு 10 கோடி வந்தாலும் என்ன வச்சா பண்ணுவாங்க. இன்றைக்கி அது ட்ரெண்டு மாறிடுச்சு சார். முன்ன அப்படி கிடையாது, யார் பிஸ்னஸ் அவங்க முடிஞ்சா போவோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. என் ஃப்ரெண்டு இவர், அதனால தான் நிறைய கம்போசர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்துருக்காங்க. உங்களை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார். அதாவது நியூ கண்டென்ட்டாக ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணணும் அப்படிலாம் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரதா கேள்விப்பட்டோம் சார். கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட ஒரு டீம் வந்தாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஒரு கண்டென்ட் சொன்னால் நல்லா இருந்தது. அந்த தம்பிங்களே பாட்டு எழுதுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சார் எனக்கு மியூசிக் ஒண்டி பண்ணி கொடுங்க, என்கிட்ட ரொம்ப வசதி கஷ்டமாக இருக்குன்னாங்க. அந்த மாதிரி வசதி கஷ்டமாக இருக்கவங்களுக்கு வி வில் டூ இட். நான் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அது ஒன்று நான் இல்லை, நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வேணும். என்னோடய ஆல்பம் சாங்லாம் பாருங்கள், நிறைய ஹீரோ இறங்கி புதுசாக இருப்பாங்க, யாருன்னே தெரியாது. ஆனால் அவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, படம் பண்ணுறாங்க. அது ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 சாங் இருக்கும். அதில் மேக்ஸிமம் 20 சாங்ஸ் வந்து எல்லாமே நியூ கமர்ஸ். அவங்க எல்லாருமே இன்றைக்கி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, படத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஒரு ப்ரொஃபைலாக வச்சுக்கிட்டு அந்த ஹெல்ப் வி வில் டூ இட். இப்போ நாளைக்கு இந்த இன்டர்வியூ பார்த்து ஒரு ஹீரோவாக நடிக்க வர சார், ஹீரோயிங்காக வராங்கன்னா வாங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த கம்பெனியில் இருக்கும். கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை யூஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக. எல்லாருமே வந்துடுறாங்க, ஆடியோ லான்ச்சுக்கே வர மாட்டேங்கிறாங்க. என்னோடய ஃபஸ்ட் ஆல்பம் சாங்கு ஆடியோ லான்ச்சுக்கே வரல ஹீரோயின். வளர்ந்து வரும் பொண்ணு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது இல்லை. ஆனால் அந்த பொண்ணு இப்போ காணாமல் போச்சு, என்னன்னு தெரியல. அது மாதிரி சினிமாவை மதிக்கணும், முதல்ல சினிமாவை நேசிக்கணும். நேசிக்கிறவங்க வந்து நான் நேசிக்கிறேன்னு வாயில் சொல்லக்கூடாது. ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு டைரக்டர் கஷ்டப்படுறாரா, முதல்ல அவங்க எங்கே கஷ்டப்படுவாங்க தெரியுமா? ஆடியோ லான்ச் கஷ்டப்படுவாங்க, ப்ரமோஷனில் கஷ்டப்படுவாங்க. யார் எந்த நடிகர் வந்து ப்ரமோஷன் கடைசி வரைக்கும் இருக்காரோ அவங்களுக்கு ப்ரொடியூசரோட பெயின் தெரியுதுன்னு அர்த்தம். சீரியஸ்லி, பணம் வாங்குறதோடு நிப்பாட்டாமல் கடைசி வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும், தேட்டர் வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கெலாம் வருவாங்க. எல்லா ப்ரொடியூசரோட வந்து பார்க்குறவங்க அந்த படத்தோட பிஸியாக இருந்தால் வர முடியாது, அது வேறு. ஆனால் ப்ரமோஷன் வரணும்ல, நிறைய ப்ரமோஷனுக்கே வருதில்லை. என் படத்துக்கே கஷ்டப்பட்ட முதல்ல. அப்புறம் இப்போல்லாம் வராங்க. நான் யார் என்னென்னா நம்ம கண்டினியூவாக படம் பண்ணிங்கனால ஓஹோ இவர் நம்ம பகச்சிக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. படம் பண்ணுறேன் பண்ணல, என் முதல் படத்துலேயே வரல பெரிய டீம், ஆனால் அதை பற்றி கவலைப்படல. ஐ டூ இட், என்னோடய பெஸ்ட்டு நான் பண்ணேன், முடித்தேன், ரிலீஸ் பண்ணோம், அப்படியே போச்சு. சார் நீங்கள் இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பண்ண போகிற அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் தான்? 2 படம் போயிட்டுருக்கு சார். அதில் வந்து மெயின் படம் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீரத்துறந்தரன்னு ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ணி முடிகிற ஸ்டேஜில் வந்துடுச்சு.
அத்தியாயம் 1 இது 2 தான் ப்ரொடக்ஷனில் போயிட்டுருக்கு. ஓகே. அதான் போயிட்டுருக்கு. என்னோட படம் நான் மியூசிக் பண்ண கேட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டுருக்கேன், மலையாளத்தில் பண்ணிகிட்ருக்கேன் மியூசிக் வைஸ். அப்புறம் மலையப்பன் சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் படம் பண்ணிகிட்ருக்கேன், மியூசிக் அதர் ப்ரொடக்ஷனில் பண்ணிகிட்ருக்கேன். 8 பேர் ரிலீஸ், அதெல்லாம் ரிலீஸில் இருக்குது. இதெல்லாம் என்னோடய ரிலீஸில் ரெடியாக இருக்குது, மூவி ரிலீஸில். பட் என்னோடய ஆல்பம் சாங் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதான் உங்களுக்கு சொன்னேன், 2 months or 3 months ஒரு ஆல்பம் சாங் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோடய ஜேர்னி வந்து எவ்வளோ படங்கள் பண்ணாலும் இந்த ஆல்பம் சாங் விட மாட்டேன். சார், இசையில் நீங்கள் ஒரு புதிய உயரத்தை எட்டணும். இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.